ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். இது லீட்கோடோட தேர்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவன் எ ஸ்ட்ரிங் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்ன, அதாவது கேரக்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, நம்ம ரிப்பீட் ஆகாமல் வந்து எவ்வளோ சப்ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது லாங்கஸ்ட்டான சப்ஸ்ட்ரிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க ஏபிசி, அப்புறம் ஏபிசி, அப்புறம் பிபின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அவுட்புட் வந்து நமக்கு 3ன்னு சொல்லி வரணும். எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து ஏபிசி, அதோட லென்த் வந்து 3. ஸோ அந்த மாதிரி நாம் வந்து அவுட்புட் தரணும். ஓகே, இதை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கலாமா? இப்போ என்னென்னா, அவங்க எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி சி, ஏ பி சி என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி ஏபிசி, பிபின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ பிபி. இப்போ நாமளே என்ன பண்ணலாம்னா, எவ்வளோ லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு மேனுவலாக நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிறது வருங்களா, ஏபிசிங்கிறது வருமா, ஏபிசிங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது உங்களுக்கு என்னென்ன வரும், பிசிஏங்கிறது வருமா, பிசிஏ. ஓகேங்களா? இப்போ மூணாவது உங்களுக்கு என்ன வரும், சிஏபிங்கிறது வருமா, சிஏபி. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து எந்த கேரக்டர்ஸுமே ரிப்பீட் ஆகலை. ஏபிசிங்கிறது டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், பிசிங்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, சிஏபிங்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அதனால் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சிஏபிக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும், பிசிபி வருமா, வராது. சாரி, சிஏபிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, ஏபிசி இருக்குது. ஓகேங்களா? ஏபிசி இருக்கா, அப்போ ஏபிசிங்கிறது இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து பிசிபி இருக்கா, பிசிபி வருமா, வராது. ஏன் நம்ம மூணாக பண்ணுறோன்னா, ஏற்கனவே வந்து நம்மளுக்கு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வந்து 3 வரைக்கும் இருக்குது, அதனால் 3லேருந்து செக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பிசி, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்தே செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 ஏ, அடுத்து ஏபி, அடுத்து ஏபிசி அப்படின்னு சொல்ல போகும்போது நான் ஏபிசி டேரெக்டாக போயிட்டேன். ஏன்னா வந்து லாங்கஸ்ட்டாக என்ன இருக்குது, ஏபிசிங்கிறது இருக்குது. ஏன்னா அடுத்து ஏ ஆட் பண்ணும்போது அதில் ஏங்கிறது ரிப்பீட் ஆயிடுது. அதனால் நான் வந்து 3 போகிறேன். ஓகேங்களா? இப்போ பிசிபி பண்ணிங்கன்னா வருமா, வராது. அடுத்து சிபிபி பண்ணிங்கன்னா வருமா, வராது. அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ். அதனால் கடைசியாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதோட சப்ஸ்ட்ரிங் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் 3. அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி வித் த லென்த் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். 5B கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 5Bங்களா, 1 2 3 4 5. இப்போ உங்களுக்கு என்னென்ன வரும், இதில் வந்து ரிப்பீட்டேஷன் எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் என்னென்னா, அது வெறும் பி மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2B ஆட் பண்ணிங்கன்னா ரிப்பீட் ஆயிடுது. அப்போ ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாமா, அது வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கா. ஏன்னா ஒரு கேரக்டர் தான் இருக்குது, அது நீங்கள் ரிப்பீட்டேஷன் சொல்ல முடியாது. அதான் அப்போ வந்து இதுதான் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? அதனால தான் 1 அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க 1. இப்போ அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். PWW KEWன்னு கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம ட்ரை பண்ணலாம். S is equal to PWW KEWங்களா. இப்போ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எடுத்துக்கலாம், பின்னு வரும், அப்புறம் PWன்னு வரும், அப்புறம் PWWன்னு வரும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, PWன்னு இருக்குது. ஏன்னா PWW எடுத்தால் 2 கேரக்டர் அதில் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து பாருங்களேன், அடுத்த பாசிபிலிட்டிஸ் பாருங்கள். இப்போ பிஏ விட்ருங்க, ஏன்னா வந்து இதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ண முடியாது. அடுத்து WWன்னு இருக்குது, அதுவும் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அதையும் விட்டுலாம். WKன்னு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே 2 இருக்குது, 2 எடுத்து பார்க்கலாம். WK இது ஓகே. இப்போ அடுத்து மூணாவது ட்ரை பண்ணுங்கள், WKE ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண உங்களுக்கு என்னென்ன வருது, WKE எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டு தான், ரிப்பீட்டேஷன் கிடையாது. அப்போ இந்த 2 நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு லாங்கஸ்ட்டாக WKEன்னு சொல்லி வந்திருக்கு, 3 லெட்டர் வந்திருக்கு. இப்போ அடுத்து இன்னொன்று ஆட் பண்ணி பார்க்கலாம். WKEW ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து அவங்க கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வரல. அப்போ இப்போதைக்கு நமக்கு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னென்னா WKE தான். இதோடது வந்து 3 கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து WKE தான், இந்த லாங்கஸ்ட் வந்து 3 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் நடுவில் நம்ம வந்து டபிள்யூ இருக்குது பார்த்தீங்களா, 1 எடுத்து விட்டு WKEல அப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்டது வந்து வெறும் சப்ஸ்ட்ரிங் மட்டும்தான், சப்சிக்வன்ஸ் கிடையாது. சப்சிக்வன்ஸ் பற்றி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். சப்சிக்வன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம், இஸ் சப்சிக்வன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்னென்னா, இதில் சைடில் ப்ரோக்ராம் போட்டே வரேன், லீட்கோடில் ப்ரோக்ராம் போட்டுட்டு நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிசல்ட்லாம் ஸ்டோர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு செட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிசல்ட் ஈக்குவல் டு செட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்.
நமக்கு பைத்தானில் செட்டுனா என்ன, செட்டில் வந்து நீங்கள் ரிப்பீட்டேஷன் அலோவ் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் ஏ இருக்குது அப்படின்னா, இப்போ நீ ஏ மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதை வந்து அதை ஆட் பண்ணிக்காது. இப்போ வந்து நான் உங்களுக்கு சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன செட் இருக்குது, எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்டிஆருங்கிறது தான் எஸ்டிஆர்ஐஜி ஏதோ ஒன்று, ஓகேங்களா. இப்போ செட்டுன்னு சொல்லி நான் ஒன்று போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர்ஐஜி டாட் ஆட் ஆஃப் என்ன கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். STRIG நான் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், எரர் வரும். ஏன்னா பிரிண்ட் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்ல 1ன்னு சொல்லி வருதுங்களா. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் STRIG டாட் ஆட் ஆஃப் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன வரும், 1 2ன்னு சொல்லி வருமா. இப்போ நான் மறுபடியும் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணுறேன்னா டாட் ஆட் ஆஃப் 1 நான் திரும்பி ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. திரும்பி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு 1 ஆட் ஆயிருக்கா, இல்லை. ஏன்னா செட்டில் வந்து அது ரிப்பீட்டேஷன்ஸ் அலோவ் பண்ணாது. நீங்கள் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டேஷன் இருந்துச்சு, அதாவது ஏற்கனவே இந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்காது, ஓகேங்களா. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இன்னொரு டெக்னிக் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஸ்லைடிங் விண்டோ, ஓகேங்களா. ஸ்லைடிங் விண்டோனா ஒன்றும் இல்லை, லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பாயிண்டர் எடுத்துக்க போகிறோம். அந்த பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணி ஒன்று வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை நோட் பண்ணிகிட்ருக்கோம், 2வது பாயிண்டர் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நோட் பண்ணி அந்த 2 கம்பேர் பண்ணி செக் பண்ணுறது தான் ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பாயிண்டர் வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது என்னென்னா ஃபஸ்ட்டு பொசிஷனை வந்து நோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஏபிசி ஏபிசி பிபிங்களா. இப்போ என்னென்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஃபஸ்ட் இதை வந்து என்னென்னு பார்த்துட்ருக்கோம், இந்த லெஃப்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து இண்டெக்ஸ், ஓகேங்களா. அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம்னா இது வந்து இண்டெக்ஸ் வேரியபிள், இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அவங்க என்ன அவுட்புட் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் லென்த்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கோட லென்த் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு அது 0க்கு நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்லைடிங் விண்டோ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நான் ஸ்லைடிங் விண்டோனா 2 பாயிண்டர் வருங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்டர் டிஃபைன் பண்ணியாச்சு, அது லெஃப்ட் இந்த இடத்துல. இப்போ நான் இன்னொரு பாயிண்டர் நான் டிஃபைன் பண்ணுமா, என்னது ரைட்டு, அதுவும் ஏ இடத்துல தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே உங்களுக்கு எதை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபார் ரைட் இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் எஸ் இப்படி கொடுத்தனா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரைட்டில் ஒவ்வொன்றா இதாகுமா, அதாவது 0 1 2 3 4 5 6 வருமா. உங்களுக்கு நான் இதில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏபிசி பிபின்னு இருக்குங்களா, சாரி ஏபிசி ஏபிசி. இப்போ ஏபிசி ஏபிசி பிபின்னு இருக்குங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ரைட் இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எஸ் இப்படி சொல்லியிருக்குங்களா. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், பிரிண்ட் ஆஃப் ரைட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 இருக்குங்களா. அப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ரைட்டில் இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம என்னன்னா ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்கோட 2வது பாயிண்டர், அதாவது ரைட் பாயிண்டர், ஓகேங்களா. இப்போ அதுதான் இது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து ஃபஸ்ட் கேரக்டர் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போயும் வந்து மேக்ஸிமம் லென்த் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் நாம் வந்து மேனுவலாக செக் பண்ணும்போது டேரெக்டாக 3 எலமெண்ட் போய்ட்டோம். பட் ஆனால் கோடில் போடும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் செக் பண்ணோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேக்ஸிமம் லென்த்தை வந்து எதுக்கு பண்ணிக்கிறோன்னா மேக்ஸிமம் லென்த் கமா ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1. இது ஏன் நான் இப்படி கொடுக்குறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1னா என்ன, ரைட் உங்களுக்கு என்ன 0, லெஃப்ட் என்ன 0, 0 மைனஸ் 0 0 ப்ளஸ் 1ங்கும் போது 1ன்னு சொல்லி இருக்கும், ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1ல் உங்களுக்கு என்னென்னு இருக்கும், 1ன்னு இருக்கும். இப்போ மேக்ஸிமம் லென்த்தில் ஏற்கனவே என்னென்னு இருக்குது, 0 இருக்குது. அப்போ 0 1ல் எது மேக்ஸு 1னா, அப்போ இப்போதைக்கு மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ உங்களுக்கு 1, அதுதான் ஏ, ஓகேங்களா. அதுதான் வந்து இந்த லைன் வந்து டினோட் பண்ணுது, ஓகேங்களா.
இப்போ மேக்ஸிமம் லென்த் வந்து இப்போதைக்கு 1. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இப்போ லூப் போகுங்களா, இப்போ ஃபார் லூப் வந்து உங்களுக்கு போகும். அடுத்த ஃபார் லூப்பில் உங்களுக்கு என்னென்னு வரும், இந்த ரைட் வந்து இந்த நெக்ஸ்ட் இங்கே வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ரைட் வந்து உங்களுக்கு பிஏ இப்போ நோட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இப்போ இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, ஏவை வந்து இந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரிசல்ட் டாட் ஆட் ஆஃப் அந்த எந்த எலமெண்ட்டு, எஸ் ஆஃப் ரைட். ஓகேங்களா, எஸ் ஆஃப் ரைட். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த ரிசல்ட்டில் வந்து அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணிடுவோம். எதை ஆட் பண்ணியிருக்கோம், இப்போதைக்கு ஏவை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏவை ஆட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு மேக்ஸிமம் லென்த் 1 அப்படின்னு சொல்லி இது ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே அந்த எலமெண்ட் அதில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து ரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரைட் வந்து இப்போ இங்கே மூவ் ஆகி அடுத்து இங்கே போகும். இப்போ இந்த ரைட்டு மூவ் எங்கே போகும், பிக்கு போகும். இப்போ என்ன ஆகும், பி வந்து இதில் ஆட் ஆகும், அதாவது ரிசல்ட்டில் ஆட் ஆகும். இப்போ ஏபி இருக்கும். இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் லென்த் என்னென்னு இருக்கும், 2ன்னு சொல்லி இருக்கும். இப்போ அடுத்து என்ன ஆகும், மறுபடியும் இதுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா, அதாவது சாரி நெக்ஸ்ட் போகும். நெக்ஸ்ட் போகிறப்ப என்ன ஆகும், ஏபிசின்னு இருக்கும். இப்போ ஏபிசி வந்து இந்த ரிசல்ட்டில் இப்போ ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிட்டு இப்போ மேக்ஸிமம் லென்த் என்னென்னு இருக்கும், 3ன்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா, ரைட்டு மறுபடியும் இங்கே போகுது. இப்போ ஏ வந்து இப்போ ரைட், இப்போ இந்த ஏ வந்து ஏற்கனவே அதில் இருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து லெஃப்ட்டை வந்து ஒரு இது மூவ் பண்ணணும். அதாவது இந்த லெஃப்ட்டை வந்து இந்த சைடு இங்கே மூவ் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் அடுத்த செட்டு பார்ப்போம். இப்போ இந்த செட்டு பார்த்தாச்சு, அடுத்த செட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கண்டினியூஸ் சப்ஸ்ட்ரிங் தானே செக் பண்ணுறோம். இப்போ வந்து ரேண்டம்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டை வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ரைட்டு, இப்போ இந்த எலமெண்ட் ஏ வந்து ஏற்கனவே இதில் இருக்கிறனால என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டை நம்ம இங்கே மூவ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், இன்னொரு வைல் லூப் போட்டு எஸ் ஆஃப் ரைட், அதாவது எஸ் ஆஃப் ரைட்னா இந்த ஏ இன் ரிசல்ட், அந்த ரிசல்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிசல்ட் டாட் ரிமூவ் ஆஃப் எஸ் ஆஃப் லெஃப்ட், அதாவது இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அதாவது இந்த ரிசல்ட்லேருந்து ஏவை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்டை வந்து left is equal to left plus 1 மூவ் பண்ணிக்கிறோம். அதாவது இது வந்து எங்கே இருந்தது, இங்கே இருந்தது, அடுத்து பிக்கு மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன ஆகும், உங்களுக்கு செக் பண்ணோம், இந்த ரைட்டை வந்து ஆட் பண்ணோம். இப்போ ரிசல்ட்டில் உங்களுக்கு என்னென்னு இருக்கும், ரிசல்ட்டில் ரிசல்ட் பிசிஏன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பிசிஏன்னு இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணோம், உங்களுக்கு இது நெக்ஸ்ட் எலமெண்ட் போகும். நெக்ஸ்ட் எலமெண்ட் போயிட்டு உங்களுக்கு என்ன செக் ஆகும், அந்த ரிசல்ட் வந்து அதில் இருக்கா, அதாவது இந்த ரைட் எலமெண்ட் இந்த பி வந்து இந்த ரிசல்ட்டில் செட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அது இருக்குது. அப்போ என்ன பண்ணும், இந்த ரிசல்ட் அந்த ரிசல்ட்லேருந்து பியை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு 1 மூவ் ஆகிடும். ஓகேங்களா, லெஃப்ட்டு வந்து 1 மூவ் ஆகிடும், சிக்கு மூவ் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன ஆகும், உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து இந்த பி வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ ரிசல்ட்டில் உங்களுக்கு இந்த பி இப்போ ஆட் ஆகும். இப்போ சிஏபின்னு வந்துருச்சுங்களா. இப்போ அடுத்து அதாவது இப்படி மூவ் ஆகிட்டே போகும் ஒவ்வொரு செட்டாக. பி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், ரைட் வந்து அடுத்து போகும். இப்போ ரைட்டு உங்களுக்கு அடுத்து போகும். அடுத்து போகிறப்ப உங்களுக்கு சி ஏற்கனவே அதில் இருக்கா, அப்போ இருக்கிறப்ப என்ன ஆகும், இந்த சி வந்து இங்கே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு இந்த லெஃப்ட் வந்து அடுத்து நோக்கி போகும். அடுத்து இந்த ரைட்டில் இருக்க சி வந்து இங்கே ஆட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ ஏபிசின்னு இருக்குங்களா. இப்போ அடுத்து என்ன ஆகும், இந்த ரைட்டு அடுத்து மூவ் ஆகும். அடுத்து மூவ் ஆகிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆகும், ஏபிசி பி இருக்குது, அப்போ பி ஏற்கனவே அதில் இருக்குது. இப்போ இந்த ஏவை ரிமூவ் பண்ணோம். இந்த ஏவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்டு இன்னொரு சைடு மூவ் ஆகும். இப்போ மறுபடியும் பி என்ன ஆகும், இதில் ஆட் பண்ண பார்க்கும். ஆனால் இது செட்டுங்கிறதுனால இது ஆட் ஆகலை. ஓகேங்களா, செட்டுங்கிறதுனால ஆட் ஆகாது. ஆட் ஆகாமல் உங்களுக்கு மறுபடியும் ரைட் சைடு பாயிண்டர் போகும். இப்போ பி ஏற்கனவே அதில் இருக்கான்னு பார்க்கும். இப்போ பி ஏற்கனவே அதில் இருக்குது, அதனால் பி இதில் ரிமூவ் ஆகும். இப்போ பி ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு இது அடுத்து போகும். அடுத்து போயிட்டு இப்போ இந்த ரைட் இதில் உங்களுக்கு ஆட் ஆகும். ரைட் இதில் ஆட் ஆச்சுன்னா சிபின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இப்போ சிபின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்து போக பார்க்கும். ஆனால் வந்து ஃபார் லூப் முடிஞ்சிடும் இந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு கடைசி என்ன ஆன்சர் வந்துருக்கும், சிபின்னு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி
நம்ம இதில் பண்ணியிருக்கோம் இந்த மேக்ஸ் லென்த்தில் வந்து அப்பப்போ சேவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ கடைசியாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஏபிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் லென்த் வந்து 3ன்னு சொல்லி சேவ் ஆகிருக்கும். மேக்ஸிமம் லென்த்தில் உங்களுக்கு 3ன்னு சொல்லி சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம கடைசியாக எதை ரிட்டர்ன் பண்ணால் போதும், இதுக்கு வெளியில் ஃபார் லூப் வெளியே வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் மேக்ஸிமம் லென்த்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரன் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 18 MSலேயே ரன் ஆகிருக்கு. மெமரி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு. பட் இது ஓகே தான். இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல புரியல அப்படின்னா நீங்கள் இந்த சொல்யூஷனை அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெட்டராக இப்போ இந்த இடத்துல இது என்ன வந்திருக்கு, என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, என்ன எலமெண்ட் இந்த இடத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு பிரிண்ட்டு போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் புரியலனா கூட ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து திரும்ப போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சொல்யூஷன் புரியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டினோட வரேன். அது வரைக்கும் பை.